வணக்கம். ஸ்டடி வித் ஜெசி. அடுக்குக்குறி விதிகள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெருக்கல் விதி. நம்ம கீழே இருக்கிற இந்த எண்ணை வந்து பேஸ்னு சொல்லுவோம், அடிமானம். மேலே இருக்கிற இந்த என் வந்து பவர்ஸ், அடுக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்து மல்டிப்ளைல இருக்கும்போது அதோட பவர்ஸ் வந்து பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதோட பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் m + n நம்ம எழுதலாம். அதோட பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வகுத்தல் விதி. a பவர் m டிவைடட் பை a பவர் n. அது வந்து டிவைடில் இருந்துச்சுன்னா அப்போ அதோட அடுக்குகளை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். a பவர் m மைனஸ் n. நெக்ஸ்ட் அடுக்கு விதி. a பவர் m ஹோல் பவர் n. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட அடுக்குகளை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n. நெக்ஸ்ட் தலைகீழ் விதி. a பவர் மைனஸ் m அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை a பவர் m. இந்த மைனஸ் m வந்து தலைகீழ் விதியில் என்ன ஆகும்னா a பவர் m பிளஸ் m ஆகி மாறிடும். நெக்ஸ்ட் பூஜ்ய அடுக்கு விதி. a பவர் 0 ஈக்குவல் டு 1. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து நமக்கு 1. நெக்ஸ்ட் a பவர் m இன்டூ b பவர் m. அதாவது பவர்ஸ் ஒரே மாதிரி இருந்துட்டு பேஸ் வந்து வேற வேற இருந்துச்சுன்னா அப்போ பேஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை எழுதிட்டு ஹோல் பவர் mன்னு நம்ம எழுதலாம். a பை b ஹோல் பவர் mன்னு ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றா பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதணும். a பவர் m பை b பவர் m இப்படி எழுதலாம். a பவர் x ஈக்குவல் டு a பவர் y. இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் ஈக்குவல் நம்ம கொடுத்துருக்கும் போது பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது அதோட பவர்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் வரும்.